ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அனாலிசிஸ் எப்படி எக்ஸலில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு MBA ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை யூஜுவல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனோட டேட்டா தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போது இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த ஏஜ் குரூப் அப்படின்னு இருக்குல்ல, இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். அதாவது ஏஜ் குரூப்பில் 18-25, தென் 26-35, தென் 36-45 அண்ட் தென் எபோவ் 46 இப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது 46-60 இப்படி கொடுத்துருக்கேன். இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது தான் நம்ம சிம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த டேபிள் எப்படி மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டேட்டா நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கவுண்ட் இஃப் அந்த மாதிரி பல ஃபார்ம்லலாம் போட்டு நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம். அதுக்குண்டான வழி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் இருந்து ஏஜை மட்டும் நான் அதனுடைய பர்சன்டேஜ், ஏஜுக்கு மட்டும் இல்லை, ஜெண்டருக்கும் பார்க்கணும், ஆக்குபேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நான் பர்சன்டேஜ் அனாலிசிஸ் போட்டாகணும். அதாவது எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ் டோட்டல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த டேட்டாவை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போது இந்த டேட்டாவை நம்ம பிவோட் டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிவோட் டேபிளை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு இன்னும் அந்த ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்கள் அக்சஸ் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அது மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டேட்டா செட்டில் எந்த செல்லில் வேணால் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இன்சர்ட்குள்ளே போய்ட்டு பிவோட் டேபிளில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்ச் அதுவே பிக் பண்ணிக்கும். 149 வரைக்கும் பிக் பண்ணிடுச்சு. அதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த டாட்டர் லைன்ஸ் மூலிமா. அண்ட் பிவோட் டேபிளில் பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட்டில் தான் எனக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். எஸ், அஃப்கோர்ஸ் அப்படி தான். தென் கிளிக் ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த பிவோட் டேபிள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். இப்போ சிம்பிளாக நம்ம ஏஜ் மட்டும்தான் நம்ம அதனுடைய ஃப்ரீக்வன்சி அஸ் வெல் அஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஜை ட்ராக் பண்ணி ரோலை கொடுங்க. ஸோ தட் யூ வில் கெட் த ஆப்ஷன்ஸ். கேட்டகரி என்னென்ன கேட்டகரி இருக்குது? 18-25, 26-35, 36-45 அண்ட் 46-50. தென் எகைன் இப்போது இதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு நம்ம தெரியணும்ல. திருப்பி எகைன் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பை ட்ராக் பண்ணுங்கள். தென் இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ளேஸ் பண்ண உடனே நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல ஏஜ் குரூப் இருக்கும். இந்த இடத்துல அதனுடைய கவுண்ட், அதாவது 18-25 எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 31 ரெஸ்பாண்டன்ட்ஸ் அண்ட் தென் 26-35 40 ரெஸ்பாண்டன்ட்ஸ். அழகாக நம்மளுக்கு கவுண்ட் கிடச்சிடுச்சு. ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம ட்ராக் பண்ணி போடுறது மூலிமா இப்போ எகைன் நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கிடச்சிடுச்சு, பட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எகைன் ஃபீல்டுக்குள்ளே போங்க, ஏஜை ட்ராக் பண்ணுங்கள். திருப்பியும் நீங்கள் இந்த வேல்யூ இருக்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பி காலமும் சரி, சி காலமும் சரி ஒரே வேல்யூ தான் இருக்கும். நீங்களும் பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வேணும். அதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த தேர்ட் காலம் தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் காலமில் எந்த செல்லை வேணால் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி எகைன் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஷோ வேல்யூ ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதில் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. ஸோ ஃப்ரீக்வன்சி கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சிச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வேல்யூ பாயிண்ட்ஸில் இருக்குது. இன்னும் எனக்கு ஹோல் நம்பரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் போங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸோட வேல்யூ இருக்கும். இங்கே போய்ட்டு எனக்கு 0வை ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரெடியூஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபர்தராக எனக்கு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். என்னென்னா கவுண்ட் ஆஃப் ஏஜ் குரூப்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் எரேஸ் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. தென் எகைன் திருப்பியும் கவுண்ட் ஆஃப் ஏஜ் குரூப்பை இதை ஃப்ரீக்வன்சியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஃப்ரீக்வன்சி தென் ரோ லேபிள்னு இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு எரேஸ் பண்ணிவிட்டு ஏஜ். இப்போ டேபிள் பார்த்தீங்கன்னா ஏஜ், ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதனுடைய பர்சன்டேஜ் இருக்குது, கிராண்ட் டோட்டல் இருக்குது. இதை மூணுத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப்பில் நீங்கள் பேஸ்ட்டு கீழே ஒரு சின்ன ஐக்கான் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போனீங்கன்னா கீப் சோர்ஸ் ஃபார்மேட், அங்கே என்ன சோர்ஸ் இருக்கோ அதே ஃபார்மேட்டை இங்கே வைக்கணும்னு சொல்லும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் டெஸ்டினேஷன் ஸ்டைல்.
இப்போ இந்த டேபிளில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே, அதாவது இப்போ நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துடும். தென் இதுக்கப்புறம் டேபிளில் நீங்கள் ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட் கொடுத்துட்டு தென் ஆட்டோ ஃபிட் டு விண்டோ தென் டேபிள் லேஅவுட்டில் போய்ட்டு மிடில் லேஅவுட் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி டேபிளை நீங்கள் போட்டிங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸையும் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் எனக்கு வேண்டான்றதை நான் கிளிக் பண்ணிடுறேன். தென் ஜெண்டர் எனக்கு வேணும், ஜெண்டர் ரோலை தூக்கி போடுறேன். தென் எகைன் ஜெண்டரோட வேல்யூ நான் போடுறேன் இங்கே. அண்ட் எகைன் ஜெண்டரோட வேல்யூவை நான் திருப்பி இங்கே போட்டுட்டு அண்ட் இந்த கவுண்ட்டு எனக்கு வந்து வேல்யூவில் கிராண்ட் டோட்டலில் வேணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஐ வில் கெட் திஸ் சிம்பிள். இதே மாதிரி நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், show value as a grand total, that's it. சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா pivot டேபிளை யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி டேபிளை அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் ரெக்கார்டில் நீங்கள் வந்து ஈஸியாகவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until this is bye from Ratnakumar. Thank you.